என்னது? வடிவேலை பத்தி பேசினதுக்கு 5 கோடி மான நஷ்டம் ஈடு தரணுமா? நடிகர் வடிவேலு பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல நடிகர்கள் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவா பேசினதுண்டு. நடிகர் சிங்கமுத்துவும் அதே போலதான் நடிகர் வடிவேலை பத்தி அவதூறு பேசியிருப்பாரு. நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் மற்றவங்கள வாழ விட மாட்டாரு, அவர் அப்படிதான் மற்றவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க விட மாட்டாருன்னு நிறைய விஷயங்கள் நடிகர் வடிவேலு பத்தி இவர் பேசியிருக்காரு. இந்த நிலையில யூடியூப் சேனல்கள்ல தன்னை பத்தி அவதூறு பேசுறதா நடிகர் சிங்கமுத்து மேல நடிகர் வடிவேலு இப்போ கேஸ் போட்டிருக்காரு. யூடியூப் சேனல்கள்ல நடிகர் சிங்கமுத்து என்னை பத்தி அவதூறா பேசினதுக்கு 5 கோடி மான நஷ்ட ஈடா வழங்குறதுக்கும், இனிமே அவரு என்னை பத்தி எங்கேயும் அவதூறா பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதுக்கும் சிங்கமுத்து அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்துல நடிகர் வடிவேலு வழக்கு பதிவு பண்ணிருக்காரு. இந்த நிலையில வடிவேலுவே நேரடியா ஆஜராகி சாட்சியங்களை கோர்ட்டுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் வடிவேலுடன் குறுக்கு விசாரணை நடத்துறதுக்கு மனு தாக்குதல் செஞ்சிருக்காரு. அதற்கு வழக்க 2 வாரத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்காரு. ஆனா அவங்களுடைய குறுக்கு விசாரணை மனுவை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த வழக்க மாஸ்டர் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு மாத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம குறுக்கு விசாரணை மனு தாக்குதலுக்கு உங்களுக்கு உயர் நீதிமன்றத்துல வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காராம். தனுஷுடைய முதல் படமான துள்ளுவதோ இளமை திரைப்படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தவர் தான் அபிநய். இந்த படத்துக்கு பிறகு அவரு ஜங்ஷன், தாஸ் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஹீரோவாகவும் சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஆனா இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாததுனால வறுமையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அபிநய் சில வருடத்துக்கு முன்னாடி சாப்பிட கூட வழி இல்லாம அம்மா உணவகத்துல சாப்பிட்றதா சில யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இப்படி வறுமையில வாடிட்டு இருந்த அபிநய் உடல்நலை குறைவால இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம்.